This video sponsored by BuyMode e-shopping app, BuyMode mobile app, BuyMode online app. தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி. சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையம் உளுந்தூர்பேட்டை. 9 கிரகங்களில் சுக்கிரனின் பாவகாரகத்தை பற்றி பார்க்க போகின்றோம். சுக்கிரன் கிரகம் முதல் ராசியில் இருந்து 12 ராசிகளில் இருந்தால் எப்படி பலன்களை வழங்குவார் என்பதை பார்க்க போகின்றோம். ஒரு ஜாதகருக்கு லக்னத்தில் முதல் ராசியில் இருந்தால் என்ன பலன்? அழகு அம்சம், கவர்ச்சி நிறைந்த தோற்றம், கவர்ச்சியால் மற்றவரை தன் வசம் ஆக்குதல், வசீகரமான உடல்வாகு, தற்புகழ்ச்சி, தன்னை அழகுபடுத்துவதில் ஆர்வம், வாசனை திரவியங்கள், பொன் பொருட்களை விரும்புவராக சுக்கிரன் 1ஆம் வீட்டில் இருந்தால் வழங்குவார். சுக்கிரன் 2ஆம் வீட்டில் இருந்தால் பொன்பொருள், அழகு சாதனங்கள், தனம், கவர்ச்சியான பேச்சு, பட்டு, வைரம், விலை மதிப்பு மிக்க கலைப்பொருட்கள், தனநிலை, சந்தோஷமான பேச்சு, சினிமா, பைனான்சியர் போன்ற செயல்களை செய்வார்கள். சுக்கிரன் 3ஆம் வீட்டில் இருந்தால் சந்தோஷ தகவல், தொடர்பு, பேச்சு, காசோலைகள், கடிதம், ஒப்பந்தங்கள், கதை, கட்டுரை, பாடல் எழுதுதல், கற்பனை வளத்தை எழுத்தாக்குதல், சினிமா எழுத்தர்கள், எடிட்டர், வசனம் எழுதுவோர் போன்ற செயல்களை சுக்கிரன் 3ஆம் வீட்டில் இருந்தால் சந்தோஷமாக செய்வார்கள். சுக்கிரன் 4ஆம் வீட்டில் இருந்தால் அரண்மனை, மாளிகை, பூந்தோட்டம், காய்கறி தோட்டம், அழகு பொருள் உற்பத்தி செய்தல், கண்ணாடி, பீங்கான், பிளாஸ்டிக் பொருட்கள் தயாரித்தல், சினிமா படம் தயாரித்தல், கட்டிடத்துறை, வாகனத்துறை, கலைத்துறை சார்ந்த பள்ளிகளை நடத்துதல் சுக்கிரன் 4ஆம் வீட்டில் இருந்தால் வழங்குவார். சுக்கிரன் ஒருவர் ஜாதகத்தில் 5ஆம் வீட்டில் இருந்தால் கலையில் ஆர்வம், சினிமா நடிகர், கவர்ச்சி நடிப்பு, இயல், இசை, நாடகம், நடிப்பு துறையில் சிறந்து விளங்குதல், கவர்ச்சி மிகுந்த அரசியல்வாதி, வித்வான், ஜோதிடர், பேச்சாளர் போன்றவைகளை 5ஆம் வீட்டில் இருந்தால் சுக்கிரன் வழங்குவார். சுக்கிரன் 6ஆம் வீட்டில் இருந்தால் கலைத்துறையில் வேலை செய்பவர், தையல்காரர், காய்கறி பழ வியாபார வேலை, ஆடுவேர் வேலை, பெயிண்ட், வாசனை திரவியம், பீங்கான் வேலைகள், பட்டு துணி நெய்யும் வேலை, நெசவாளர்கள், சுவையான உணவு தயாரிப்பாளர்கள். சுக்கிரன் ஒருவர் ஜாதகத்தில் 7ஆம் வீட்டில் இருந்தால் கவர்ச்சியான மனைவி, பார்ட்னர்கள், சந்தோஷமான மனிதர்கள், முக மலர்ச்சியான வாடிக்கையாளர்கள், அதிக பெண் வாடிக்கையாளர்கள், பெண் சந்திப்புகள் நிகழும். சுக்கிரன் 8ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தால் பெண்கள் மூலம் அசிங்கம், அவமானம் அடைதல், பெண்ணை அச்சுறுத்துதல், அவமானப்படுத்துதல், சந்தோஷத்தை இழுத்தல், பெண் மூலம் துன்பம், அவமானம் அடைதல், பெண் மூலம் வருந்தத்தக்க செய்தி, பெண்ணை கடத்தி செல்லல் போன்ற காரகங்களை சுக்கிரன் வழங்குவார். சுக்கிரன் 9ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தால் கலை, மதம், தெய்வம் சம்பந்த ஆராய்ச்சிகள், உயர்கல்வி, போக்குவரத்து, விழா மண்டபம் அமைத்தல், பிற பெண்களுடன் தொடர்புகள் ஏற்படுவது, பெண் ஆசிரியர்கள், பெண் ஏஜென்ட்டுகள் போன்றவைகளை சுக்கிரன் 9ஆம் வீட்டில் இருந்தால் வழங்குவார். சுக்கிரன் 10ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தால் கலை சம்பந்தமான கௌரவம், அந்தஸ்து மிக்க தொழில், டைரக்டர்கள், தயாரிப்பாளர்கள், இசை கச்சேரி, பாட்டு கச்சேரி, நடன அரங்குகள், மது, மாது போன்ற தொழில், கலைத்தொழில் செய்பவர்களாக சுக்கிரன் 10ஆம் வீட்டில் இருந்தால் வழங்குவார். சுக்கிரன் ஒருவர் ஜாதகத்தில் 11ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தால் சந்தோஷமான மனிதர், சந்தோஷமான நண்பர்கள், மருமகன், மருமகள், மூத்த சகோதரர், சகோதரிகள், எதையும் சந்தோஷமாக எதிர்பார்த்தல், உல்லாச சல்லாபங்கள் போன்றவைகள் சுக்கிரன் 11ஆம் வீட்டில் இருந்தால் வழங்குவார். சுக்கிரன் ஒருவர் ஜாதகத்தில் 12ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தால் உல்லாசம், சல்லாபம் மூலம் இரகசிய தொடர்புகள், இரகசிய திருமணங்கள், பெண் மூலம் இரகசிய உடன்படிக்கைகள், திட்டம் தீட்டுபவர்கள், மறைத்து வைப்பவர்களாக சுக்கிரன் 12ஆம் வீட்டில் இருந்தால் வழங்குவார். சுக்கிர பகவான் ஒருவர் ஜாதகத்தில் 12 வீடுகளில் அமர்ந்திருந்தால் எப்படி பலன்களை வழங்குவார் என்பதை பார்த்தோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜோதிட தகவல்கள் தொடர்ந்து யூடியூப் சேனலில் வந்து கொண்டிருக்கும். உங்கள் ஆதரவை நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையம், உளுந்தூர்பேட்டை.
ஜோதிட கலாரத்னா ரவி. நன்றி.